கோல்வெல்ஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸ் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட் யூனிட் 3.2 laboratory work. Effective way of learning is learning by doing. The laboratory method helps learners to learn by doing. Performing task or activity under teacher's supervision is the basic tool for the development of practical skills in the learners. ஸோ இஃபெக்டிவ் லேர்னிங் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே கற்றுக்குறோம் அப்படின்னா அது வந்து இஃபெக்டிவ் லேர்னிங். அந்த லேர்னிங் லெபார்ட்டரி மெத்தட் இஸ் ஆல்சோ சூப்பர்வைஸ்ட் பை அ டீச்சர். நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸில் பண்ணும்போது டீச்சர்ஸுடைய சூப்பர்விஷன் மேற்பார்வையில் நம்ம அதை செய்வோம். Laboratory works as an instructional method, starts and end with performance oriented activity. Laboratory work வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம செய்வோம். Teacher's role has to be that of guide. Student must do most of the action. Teachers என்ன பண்ணுவாங்க, ஒரு கைடாக நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. Students have to proceed the outcome of the result action. Students need to be most of the time guided and help to conduct practicals in the laboratory so that prerequisite skills and competencies are developed in them. The laboratory method can be used for both individual and group teaching. ஸோ லெபார்ட்டரி மெத்தடும் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் டீச்சிங் அப்படின்றதுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ இட் இஸ் எ கைட். டீச்சர் நீட் டு பி ஸ்டூடெண்ட் நீட் எ கைடு to do the skills. Issues of concerning of laboratory works in engineering programs. Original definition: a laboratory could be defined as a resource center with necessary equipment and instrument for providing learning experience to students work individually or in group under the guidance of the teacher under controlled conditions. Laboratory work in a teaching learning process in which students applies the concept, principles, procedures to solve the problem using instruments and equipment, material, learn skills useful to him or her in future world of work. ஸோ லெபார்ட்டரி ஒர்க் என்னது ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் அவங்க என்னென்னலாம் கற்றுக்குறாங்க, கான்செப்ட்ஸ், பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ஹவு டு சால்வ் இட், எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல், அண்ட் தே ஆர் லேர்னிங் தேர் ஸ்கில்ஸ். Laboratory works in technical institutions. Laboratory work in generally assigned a secondary role in technical institution and is therefore handled casually by the teachers as well as students. லெபார்ட்டரியில் இருக்கிற எல்லா பொருளுமே கொஞ்சம் காஸ்ட்லியானது. இட் இஸ் அ செகண்ட் ரோல் டு லேர்னிங் டெக்னிக்ஸ்னு சொல்லலாம். அதனால டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், டீச்சரோ ஸ்டூடெண்ட்டோ ஹேண்டில் பண்ணும்போது they have to be careful with the instruments. In some of the existing curricula, engineering and diploma courses, outcome and skills to be developed through laboratory. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினே லேப் தான். அங்கே தான் அவங்க நிறைய கற்றுக்குறாங்க. த லேப் ஒர்க் இஸ் நாட் எக்ஸ்பிளிட்லி டிஃபைன்டு. லேப் ஒர்க் மட்டும் இல்லாமல் விச் ரிசல்ட் இன் ரேண்டம் அண்ட் டிஸ்ட்ராயிண்ட் ஒர்க். ஸோ அவங்க என்ன பண்ணணும், ரேண்டமாக நிறைய ஒர்க்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, லெபரட்டரி மூலம் தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. லெபரட்டரி ஒர்க் இண்டிகேட் எ லேக் ஆஃப் relevance to the job functions of graduates. லெபரட்டரியுடைய ரிலேட்டட் ஆனது தான் நிறைய இடத்துல ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அந்த கிராஜுவேட்டில் அவங்களுக்கு அந்த ஒர்க்கை ஏன் ஷெடியூல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். The organization of the laboratory work favors manipulation of the observers due to stereotype practicals and students find nothing new to be done. So எந்த விஷயம் பண்ணாலுமே அதில் என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் டு மேனிப்புலேட் தி அப்சர்வேஷன். என்ன ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணாங்களோ அதை தான் அங்கே செய்வாங்க. ஸோ நத்திங் நியூ தே ஆர் கோயிங் டு டூ தேர். ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரன் required specialist equipment to be purchased that can rapidly becomes obsolete. ஸோ ப்ராக்டிக்கலான ஒர்க் நம்ம பண்ணும்போது அதனுடைய எக்யூப்மெண்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டுடைய காஸ்ட்லினஸ் அதுக்கு தகுந்ததை நம்ம யோசித்து செயல்படணும். State the purpose of laboratory work in engineering technology programs. Engineering technology programs உடைய பர்பஸ் எதுக்காக அப்படின்றது சொல்லணும். Explain the steps of improving laboratory work and their selections. எதுக்காக laboratory work பண்ணுறாங்க, அதனுடைய செக்ஷன் எதனால,
வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னுறத, ஹவு டு இம்ப்ரூவ் தேம் செல்ஃப் அப்படின்னுறத பார்த்துக்கணும். கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ப்ராக்டிக்கல் ஒர்க் ஆஸ் கம்பேர்ட் டு தியரி செக்ஷன் இன் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன். நிறைய டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஹவர்ஸுமே ஈக்குவலாக ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே லேர்ன் த ஒர்க், identify the world of work related outcomes of the laboratory work related to the special engineering programs. ஸோ அந்த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அது மிஷன் பேஸ்டு, அதனால் they have to do the work. Select, design and develop relevant learning experience for students in laboratory work which will develop disciplinary skills and outcomes. ஸோ செலெக்ஷன் ஆஃப் த டாபிக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா கற்றுக்கிறதுல how they are going to stimulate the skills, இன்னும் அவங்களோட திறன்களை எப்படி கொண்டு வர போகிறாங்க, நியூவர் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டில் கூட உருவாக்குற தன்மை அவங்களுக்கு உண்டு. Organize laboratory work in such a way the students find in useful and motivating. ஸோ laboratory workaல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க and how it is going to be motivating. Purpose of laboratory work. Laboratory can be also used for achieving of outcomes in all the three domains of learning. Three domains, nothing, cognitive, affective and psychomotor. Development of industries, related skills related to psychomotor domain. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா psychomotor domains-ஐ பேஸ் பண்ணி தான் இருக்கும். Use educational technology principles to develop virtual laboratory which can be used a precursor before they come to the laboratory to work with the real equipment. ஸோ ஆல்ரெடி எஜுகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக எஜுகேஷ்னல் வீடியோஸ் இருக்கா, லெபார்ட்ரி யூஸ் பண்ணும்போது அதுக்கானது ப்ரிவ்யூ அவங்க முன்னாடி இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு உள்ளே வரும்போது த ஒர்க் வில் பி அ பெட்டர் ஈஸி ஃபார் தெம். பிளான் டு யூஸ் த அவைலபிள் ரிசோர்ஸ். டூ ஆல் த ஸ்டிப்புலேட்டட் ப்ராக்டிகல்ஸ் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம். கொடுத்துருக்க டைமில் கொடுத்துருக்க ப்ராக்டிகல்ஸை தே ஹாவ் டு கம்ப்ளீட் இட். ஸ்பூன் ஃபீடிங் இஸ் டு பி அவாய்டட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு பி கிவன் freedom to explore and learn. அவங்க ஃப்ரீடமாக என்ன பண்ணணும், they have to learn it in the lab works. Inculcate all positive attitude, that is achievement of the affective domains. Outcomes is not always possible in regular classroom. Inculcating the positive attitude, அவங்களுக்குள்ள இருந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸை அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே என்னாகும், கிரேட்டர் அச்சீவ்மெண்ட்டை உருவாக்கும். தட் டொமைன் should not be laboratory work provides opportunity to achieve outcomes in this domain by proper designing of the lab practicals. அதாவது இப்போ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸில் பண்ணும்போது கட்டாயமாக அச்சீவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த அச்சீவ்மெண்ட்டுடைய அவுட்கம்ஸ் வந்து ரெகுலர் கிளாஸ் ரூமில் பண்ண முடியாது. லேப் ஒர்க் இஸ் நாட், லேப் ஒர்க் வில் பி அ ப்ராக்டிக்கல் செக்ஷன். ஸோ அதனால் ரெகுலர் கிளாஸ் ரூமில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. லேப் ஒர்க்குடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸோட அவங்களோட அச்சீவ்மெண்ட் டொமைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தே ஹாவ் டு prepare your designs for the practical work. Cognitive domain. Cognitive domain outcomes at lower level also get developed remembering and understanding level. அவங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னும்போது brain will store in memory. அதனால அவங்களை கட்டாயமாக அடுத்தது செய்யும்போது அவங்களுக்கு அந்த ரெமம்பரன்ஸ் வந்துடும் and understand with the levels. Achievement of higher level cognitive outcomes is also possible by product applying, analyzing, evaluating and creating by proper design of the practicals. It is possible for you to decide the outcomes you want to achieve. என்ன outcome வருமோ அதை நம்ம கட்டாயமாக அச்சீவ் பண்ண முடியும். Students should be able to get a first-hand experience of the equipment, show an attitude of inquiry, show confidence and ability to solve problems, interpret events and result, work efficiently as a leader of a team. ஸோ கட்டாயமாக ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணும்போது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் என்கொயரி. ஸோ ஒரு சில விஷயங்களை முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம பிஹேவியர்ஸ்க்கு குட்டு. கான்ஃபிடென்ட் இன் சால்விங் த ப்ராப்ளம்ஸ். கட்டாயமாக பெஸ்ட் அவுட்கம் அதுக்கான ரிசல்ட் வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ட். ஒர்க் எஃபிஷியன்ட்லி ஆஸ் எ லீடர் ஆஸ் எ டீம். எப்போ ஒர்க் பண்ணாலும் ஒரு லீடர் நம்ம கட்டாயம் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் லெவலோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹையர் லெவலில் இருக்க முடியும். Work efficiently as a member of a team. Access errors and detection them. Errors இருந்துச்சுன்னா அது எப்படி குறைக்கணும்னு பார்க்கணும். Observe and measure physical phenomena. Write technical reports.
நிறைய ரிப்போர்ட்ஸ் எழுதும்போது என்னென்ன ஃபீட்பேக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மாற்றிக்கலாம். செலக்ட் சூட்டபிள் எக்யூப்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெட்டீரியல். நமக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கான மெட்டீரியல்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். லொக்கேட் அண்ட் ரெக்டிஃபை ஃபால்ட் இன் சிஸ்டம்ஸ். செட் அண்ட் ஹேண்டில் இன்ஸ்ட்ருமெண்ட், மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். கட்டாமல் மிஷின்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பராக செட் ஆகிருக்கா அண்ட் ஹவு டு ஹேண்டில் அப்படின்றத பார்த்துக்கணும். இன்ஸ்டால் அண்ட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட். கரெக்ட் ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் யூ கேன் டெஸ்ட் இட். டெஸ்ட் அண்ட் கேலிப்ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட். டெஸ்ட் பண்ணிக்கிட்ட கேலிப்ரேட் பண்ணணும். தட் இஸ் ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. ஃபாலோ ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபைட் டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதுக்கான அடுத்தடுத்த ப்ரொசீடிங் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஷோ அவேர்னஸ் ஆஃப் சேஃப்டி ப்ரொசீஜர். ஸோ எந்த லேபில் ஒர்க் பண்ணாலுமே சேஃப்டி இஸ் வெரி வெரி மேண்டிட்டரி. அதனால் அதை பார்த்துக்கணும். அப்ளை கான்செப்ட், தியரி அண்ட் பிரின்சிபல்ஸை. படித்த கான்செப்ட்ஸை, தியரிஸ், பிரின்சிபல்ஸை கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். யூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், மிஷன், சிஸ்டம், எக்யூப்மெண்ட் சேஃப்ட்லி. நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட், மிஷன்ஸ் இருக்கா அதில் எல்லாத்தையும் ப்ராப்பராக சேஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இன்டகிரேட் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். தியரியும் ப்ராக்டிக்கலையும் சைமல்டேனியஸாக நம்ம ஒன்றா பார்த்துக்கணும். டிஸ்கவரி ஆர் ப்ரூவ் ரூல்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். புதிய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது, நியூவாக ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனுடைய பிரின்சிபல்ஸ் டு பி நோட்டட். ஸ்டெப்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் ப்ராக்டிக்கல் ஒர்க். predetermine the outcome of the laboratory work in the concerned domain area. ஸோ இந்த எல்லாமே என்ன பண்ணணும், ப்ரீடிட்டர்மைன்னா முன்கூட்டியே அதை வந்து அவுட்கம்ஸ் இப்படி வரும் அப்படின்றத டிசைர் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம். செலக்ட் த ரெலவெண்ட் ப்ராக்டிகல்ஸ் டு டெவலப் ப்ரீடிட்டர்மைன் அவுட்கம்ஸ் ஆஃப் த கோர்ஸ். டிசைன் ப்ராக்டிக்கல் ஒர்க் இன் த ஃபார்ம் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் ஷீட். அவங்க நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷனல் ஷீட் கொடுத்துருப்பாங்க, ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கணும். Instructional sheets need to be structured adequately. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருக்க ஷீட் இருக்கு இல்லையா, பேப்பர் ஷீட்டில் வந்து எப்படி பண்ண போகிறோம், அதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். டிஸ்கவரி டைப். த்ரோ த கொஷின்ஸ் ஆர் drawing attentions to the important points create situation for students such that he or she discovers something. ஸோ டிஸ்கவரி அப்படின்றது புதுசாக கண்டுபிடிக்கிற விஷயங்களை அவங்க என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்வெஸ்டிகேஷன் டைப். ஸோ இன்வெஸ்டிகேஷனில் வந்து லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெஸ்டிகேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் பேராமீட்டர். 2 பேராமீட்டருக்குன்றான விஷயங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ராப்ளம் சால்விங். கிவ் எ ப்ராப்ளம் whose solutions is determined by experimental work or field work. ஸோ ஃபீல்டு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அவங்க என்ன பண்ணணும், they have to solve it. Next one is micro project type. Provide a small project to develop a competency required by industries and associated predefined course outcomes. COS course outcomes. ஸோ ஒரு மினி ப்ராஜெக்ட் இருக்கிறதால பெரிய கம்பெனிக்கு என்ன பண்ணலாம் அந்த ஒரு ஃபீட்பேக்கை நம்ம அதில் உருவாக்கிக்க முடியும். even with a small project. Prepare relevant assessment, skimming for each practical with clearing defined criteria for process related skills and product related skills. ஒரு ப்ராசஸ் நடக்கிறது தான் செயல்பட முறைன்னு அர்த்தம். அண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய அவுட்கம்ஸ் ஆஃப் த ரிசல்ட் ரிலேட்டடாக அந்த ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணுறது. த ப்ராக்டிக்கல் டிசைன் பை யூ ஷுட் பி பியூர் எடிட்டட் அண்ட் ரிவ்யூடு ஃபார் எக்ஸ்பிரிமெண்டல் ரைட் அப் appropriate for development of the outcomes, content correctness, language and grammar correctness. ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கொடுத்து ஒரு மாடிஃபிகேஷன் கரெக்ட்னஸ் பார்க்கணும். அது எதுக்காக அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்டோட ரைட்டப் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அண்ட் லாங்குவேஜ் ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. மாடிஃபை டிசைன் ப்ராக்டிக்கல் இன் த லைட் ஆஃப் தி ஃபீட்பேக் ஃப்ரம் யுவர் கொலீக்ஸ். ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை மாடிஃபை பண்ணும்போது ஃபீட்பேக் மூலயமா அதை மாற்றிக்க முடியும் அண்டர் அவர் கொலீக்ஸ். Organize conductions of practicals in such a way the outcomes are developed in the students. Permit students to take their own decision, whatever decision of practical requires it. ப்ராக்டிக்கலுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுடைய சாய்ஸில் பெர்மிட் பண்ண செய்ய சொல்லலாம். ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ், மெட்டீரியல்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட் டு டூ த ப்ராக்டிக்கல். ஸோ அவங்க ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் என்னவோ அதுக்கான ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுறது. மானிட்டர் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஃபீட்பேக். மானிட்டர் ப்ரோக்ரஸ் அப்படின்னா ஓவரால் அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி தென் they will get a feedback. Evaluate students. That's way we can evaluate the students also. Criteria for selecting lab work.
In a lab work, group size should be normally be limited to 4. Group size வந்து 4 தான் இருக்கணும். One teacher may be able to manage 4 group located at one place. ஒரே டீச்சர் 4 group of ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு வேறு பேராமெட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு பார்க்க முடியும். ப்ரொடியூஸ் எ டிசையர் ப்ராடக்ட் அவங்களுக்கான ரிசல்ட்டு. ரெகக்னைஸ் எ ப்ராப்ளம் அண்ட் ஃபார்முலேட் எ ஒர்க் ஹைப்போதசிஸ். ஸோ ஹைப்போதசிஸாக அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறதுக்குன்றதுக்கு பிளானிங் அவங்க பண்ணிக்கலாம். So planning is based on design. Design procedure for testing a hypothesis, proving or disproving hypothesis. அவங்க என்ன மாதிரியான hypothesis எடுத்திருக்காங்களோ அது தவறுனதை செக் பண்ணிக்கலாம். Present the data in the form of functional relationship. ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்கணும். Complete the experimental data result with the reported data. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணதுக்கான அவுட்புட் அவங்க கொடுத்துருக்கணும். Interpret the outcomes of the experiment. Formulate generalized on the basis of the experimental data. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவில் எல்லாமே ஜென்ரலைஸ்டு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். Laboratory method provide pace of learning. Depends on students with the total time decided by you as a teacher. டீச்சராக ஒருத்தவங்க டிசைட் பண்ணுறதை பொறுத்து தான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்பில் இருக்க போகிறாங்கன்றது டிஃபைன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் டு write your examination well. I prayed Almighty God for all your success. Kindly subscribe this channel and pass this to any of your friends. They can utilize it. Thanks a lot and all the best once again.